ஹாய் நண்பர்களே, நான் தங்கத்தமிழன். தமிழ்நாட்டில் நேற்று ஒரு சம்பவம் வைரலாக போயிட்டு இருக்குது. அந்த சம்பவத்தை குறித்து நான் ஒரு சின்ன உதாரணங்களோட பேசி ஒரு வீடியோ போடலான்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் நிறைய எப்படியா வாழணும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை சொல்லுங்கள், எல்லாத்தையும் முன்னேற்றணும் அப்படின்றது அவருடைய கனவு. அதனால ஒவ்வொருத்தருடைய கனவையும் அவர் நிறைவேற்றுறதுக்காக உங்களுடைய கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்காக ஒவ்வொரு வீடுகள் தோறும் ஒவ்வொருத்தருடைய கனவு என்னவா இருக்குது, நீங்கள் என்னவா எப்படி வாழணும்னு ஆசைப்பட்றீங்க, இப்போ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கனவு என்ன, நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய கனவுகளையுமே வீடு வீடாக சென்று சேகரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருடைய கனவு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று அதிமுகவுடைய கனவு அவங்க கிட்ட கேட்கவே இல்லை, பட் அவங்க ஒரு கனவு சொல்லிட்டாங்க. அதிமுகவுடைய கனவு என்னவா இருக்கும்? இந்த நம்ம நாட்டை பெரிய தொழில் வளர்ச்சியில் முதலிடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்களா, இல்லை ஏழை மக்கள் எல்லாத்தையும் கோடீஸ்வரரா பெரிய அறிவாளிகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா, எல்லாருமே சமமாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்களா, அவங்களுடைய கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களே சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவங்களுடைய கனவை நேற்று ஏசி சண்முகம் அவர்கள் அவராக சொல்லிட்டாரு, எங்களுக்கு நயன்தாரா தான் வேணும், அதை விட ஒரு கனவு இல்லை, நிறைவேற்ற முடியுமா? ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கனவாக வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாட்டு மக்களுடைய வாழ்க்கை என்னவான்னு பாருங்கள். ரொம்ப தரங்கட்ட ஒரு கனவுகளெல்லாம் இன்றைக்கி கட்சியில் இருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செலுத்த போகிற வாக்குது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இருக்குது. அதனால் இது உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள்.